அக்கா அங்கே எங்கேயும் சிவன் கோயில் சுயம்பா உருவாகிருக்காங்க எங்கக்கா? அது இதுக்கு மேலே போனால் லாஸ்ட்டில் உச்சியில் சிவன் கோயில் இருக்குது. ஓகே. இங்கேருந்து பார்த்தா தெரியுமா உங்களுக்கு? அங்கே இருக்கும் போகிற அப்படியே பாருங்க. சிவன் மலை மேலே வழி இருக்கா? அந்த அம்மா சொன்ன ஐயா சுழம்பா உருவாகியிருக்காரு சிவன் அவர்கள். அதை பார்க்க பாருங்கள் ஏரோ மார்க் போட்டு இருக்காங்க. இன்னும் படியெலாம் வந்து கட்டலை, இப்போ தான் ஏரோ மார்க் எல்லாம் போட்டு இருக்காங்க. அதை பாருங்கள், நம்ம மலையை எப்படி அழிச்சிருக்காங்க பாருங்கள். இயற்கை வளத்தை எப்படி பாருங்கள், எவ்வளோ பேர் மலை. ஐயனை பார்க்க போகிறோம், அப்போது கண்ணுக்கு தெரியுது. இன்னும் மலையில் உடச்சின்னு தான் இருக்காங்க. அது பாருங்கள், புகை பாருங்கள் எப்படி வருது. மலையை உடச்சி எடுத்துன்னு இருக்கானுங்க. எங்கள் அண்ணன் சீமா கத்துருச்சு. இப்போ தெரியுதா மலையை உருவாக்க முடியுமா மக்களே? சிவா இதை பாருங்கள், அந்த மலை மேலே வழி பாருங்கள். இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சுயம்பா உருவாகிருக்குன்னு அந்த அம்மா சொன்னாங்க. போயிட்டு ஐயா எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். சிவாய நம்ம பாருங்கள், கொஞ்சம் கஷ்டமான வழியாக தான் இருக்குது. மலை மேலே தான் ஏறி போனோம். இது பழையில மலையில் ஏதோ இதுவெல்லாம் போட்டு இருக்காங்க. காம்பவுண்டு வலை போட்டுக்கிறாங்க. ஏன்னா மலை இது வந்து இவனுங்க ஏதாச்சும் கல்கோரை எடுக்கிறானுங்கள, அவனுங்களுக்கு பங்கு மலையை பங்கு போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், மலையை பங்கு போட்டு வச்சுக்கிறானுங்க. இயற்கை வளத்தை அழிக்கிறதுக்கு அழிவுக்கான காரணம் அது. சிவா பாருங்கள், நான் பருவதமலை போயிருக்கேன். ஆனால் அதோடு ஒரு வித்தியாசமான ஒரு இந்த பாருங்கள் ஏரோ மார்க் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. ட்ரக்கிங் போகிறவங்க இங்கே வரலாம். வேலூர் தீர்த்தகிரி மலை. சிவாய நம்ம ஐயனை பார்க்க போகிறதுக்கு மரத்துலேயும் கல்லுலேயும் ஏரோ மார்க் போட்டு வச்சுருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் மேலே போக முடியும். ஓம் நம சிவாய. ஆஹா, ஏரோ மார்க். சிவாய நம சிவாய. ஓம் நம சிவாய. கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் மலை ஏறும்போது ஐயா தூக்கிட்டு போகிற மாதிரியே இருக்குது. எங்கள் அப்பா தோல் மேலே வச்சுன்னு போடாமல் தூக்கி வச்சுட்டு போகிற மாதிரியே இருக்குது. சிவாய. நம்ப மாட்டீங்க, இவ்வளோ ஹைட்டு பாருங்கள், மலை எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். ஓம் நம சிவாய. எனக்கு கஷ்டமே தெரியலப்பா, நீ இருக்க. ஏரோ மார்க். சொற்றுடை வேதியாம் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்தக கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை யாவது நமச்சிவாயவே. எல்லாம் அவன் பார்த்துப்பான், எனக்கு என்ன கவலை. கீழே நின்று பார்க்க சொல்ல இவ்வளோ ஹைட்டான்னு தெரிஞ்சுது, ஆனால் மேலே எப்படி ஏறணுன்னு தெரில.
எங்கள் அப்பா துணை வர சொல்ல எனக்கு என்ன கவலை. சிவாய நம்ம சிவாய நம்ம. இன்னும் கொஞ்சம் தான். அப்படியே பாருங்கள், மலைக்கு சென்டரில் நம்ம நீர் வளம், நில வளம், கனிம வளத்தில் எப்படி தோன்றாங்க பாருங்கள். இதெல்லாம் யார் கேட்க போகிறா? இதான் முருகன் கோயில், அப்பன் தீர்த்தகிரி முருகன் டெம்பிள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார். அவர் தரிசனம் பண்ணிட்டு தான் அப்பா சிவனை பார்க்க வரோம். நான் 2 டைம் வந்திருக்கேன். 2 முறை தீர்த்தகிரிக்கு வந்திருக்கேன். அப்போல்லாம் வந்து இங்கே மேலே சிவன் இருக்காருன்னு இதை சொல்லலை. இவங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க யாரும் கனவுலையா ஐயா ஜடாமுடியோட நான் மேலே இருக்குன்னு காட்சி குத்தாராம் கனவுல. சரி பார்க்கலாம், கனவுல வந்து உண்மையாக என்னன்னு பார்க்கலான்னு மேலே 4-5 பேர் வந்திருக்காங்க. வந்து பார்த்தா சுயம்பா லிங்கம் வந்து படுத்துன்னு இருந்திருக்கு. அதை தூக்கி நிப்பாட்டி 48 நாள் பூஜை போயிட்டு இருக்குன்னாங்க. அன்னதானம்லாம் போடுறாங்களாம். ஓம் நம சிவாய. இந்த காணொலியை என் மூலிமா எல்லாருக்கும் தெரிவுபடுத்தணும் ஒரு கட்டளைன்னு நினைக்கிறேன். சிவா ஓ வழி மாறி போயிடுமோ? ஏரமாக இருக்குது இங்கே இருக்க. இப்போ பாருங்கள் மக்களே, மொத்தமாக மலை தாங்க. வேலூர் எல்லாம் மலை தான் பாருங்கள், மொத்த மலை. அது பார்த்தீங்கன்னா முருகன் டெம்பிள் பாருங்கள். அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருப்பார். இப்போ அப்பா சிவனை பார்க்க போகிறது முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம். இதுக்கப்புறம் தான் ஒன்றும் பெருசாக இருக்குது. அதை பாருங்கள், அந்த உச்சியில் போனோம். வாங்க போகலாம். ஓம் சிவாய நம்ம. இதோப்பா என் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சி பையன் வரான். அவன் ஏஜ் பார்த்தீங்கன்னா என்ன ஏஜில் உண்டு? இப்படி வா, இந்த பக்கம். உன்னோட ஏஜ் என்ன? 10 வயசு. எங்கே போகிறப்போ? தீர்த்தகிரி மலை மேலே சிவன் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. இவ்வளோ ஹைட்டே இருக்கு. எப்படா நீ வர? எல்லாம் தண்ணியை தரலையா? தானே விடு. ஏய் ஏய் இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மூணு செகண்ட் ஏற முடியாதுன்ட்டு. வா வா போயிடலாம், கொஞ்சம் தொலை தான். அப்பனே ஈசனே போ, முன்னாடி போ. என்னப்பனே என்ன ஐயனே. எத்தனை மலை சொல்லலாம்? 1 2 3 4 மலை கிட்ட மேலே ஏறி வந்துட்டோம். சின்ன சின்ன மலை தான். இது ஒரு பிளேஸு. இந்த பாருங்க, வேலூர் சிட்டி பாருங்க. வா, சென்னை அப்பா இன்னும் கொஞ்சம்டாப்பா. என்னை கூட்டின்னு வந்துட்ட, நீ பார்த்துக்க. பாருங்கள் மக்களே, இதெல்லாம் ஏறியாச்சு. இன்னும் இந்த 1 2 மலை இருக்குது. எல்லாம் 7 மலை
பெருமாளுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எங்கள் அப்பா சிவனுக்கே இருக்குது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது மேலே எப்படி பார்த்தாலும் இந்த கோயில் டெவலப்மெண்ட் ஆக எப்படியும் 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சிவனடியார்கள் பாருங்கள். ஐயா உங்களை மாதிரி நம்மள மாதிரி சிவனடியார்கள்லாம் சிவா வா மக்களே, இந்த ஒரு மலை தான். இந்த மலை கடந்த அப்பாவை பார்த்துடலாம். ஓம் நம சிவாய. வீடியோ பார்க்குறீங்க, நினைக்காதீங்க. ஏன்னா கீழே இருந்து மேலே வரைக்கும் நான் வீடியோ எடுத்துன்னு வரேன். கட் பண்ண ஏன்னா கட் பண்ணி போட்டுன்னு வச்சுக்க, எல்லாம் கோயில் தானே போயிடலான்னு எங்கே இருந்தால் வரலாம். 100ல் ஒரு வீடியோ பார்க்க மாட்டிங்களா? 100 பேர் பார்த்தாலும் ஒருத்தவங்க யாராச்சும் பார்க்கணுன்னு தோணும்ல. தோணுன்னு சொல்கிறத விட இங்கே ஐயா கூப்பிடுவார்ல, அவனாருளாலே அவன் தாழ்வானங்கே, அவன் நினச்சா மட்டும் தான் வந்து பார்க்க முடியும். ஒரு 10 பேர் பார்ப்பீங்க, 10 பேரில் ஒரு ஆள் எங்கள் அப்பா கூப்பிட மாட்டாரா? அவங்க பார்க்கணும். என்னடா அது வீடியோ கட் பண்ணி போட்டு வச்சுக்கிறான் பொய்ன்னு நினைப்பீங்க. ஏன்னா இதில் எவ்வளோ மழை எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ரொம்ப லாங்கிலேருந்தெல்லாம் வருவீங்க. பாருங்கள் எத்தனை மலையை ஏறி வந்துக்கிறோம். வாங்க காமிக்கிறேன். இந்த பாரு முருகன் கோயில் ஜூம் பண்ணுறது எடுத்துங்களா? அங்கேருந்து இப்போ கீழே இவ்வளோ ஹைட்டு வந்திருக்கோம். அப்படின்னா நம்ம எவ்வளோ ஹைட்டு வந்திருக்கோம். தயவுசெய்து வரவங்க தண்ணி பாட்டில் எடுத்துன்னு வந்துடுங்க. ஏன்னா இது வந்து எல்லாம் மலை தான். இதை பாருங்கள், பார்த்தாலே தெரியும், ஏறும்போதே தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக மலை தான், தண்ணியெலாம் கிடைக்காது. மேலே போய் தண்ணி இருக்கா பார்க்கலாம். அப்பா மேலே கூப்பிட்டாரு. அன்னதானம்லாம் நான் இப்போ பிரதோஷத்தெல்லாம் அன்னதானம் போடுறாங்கன்னு சொன்னாங்க. தண்ணி இருந்தால் போதும். அவர் பார்க்கணும் இருக்குன்னு சொன்னோன்னா மேலே ஏறி வந்துட்டேன் ஆர்வத்தில். தண்ணி வர எடுத்துன்னு வரல. எங்களுக்கு தண்ணி தாங்க வராமல் எங்கள் அப்பா பார்த்துப்பார், எந்த கவலையும் இல்லை. என்ன இது பாருங்கள், சின்ன பையன் இவன் தண்ணின்னு கேட்டால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது தண்ணி தாகமாக இருக்கா? ஏன் அந்த ஆண்டவ நம்மளை கூப்பிட்டானால ஏற்றணும் இல்லை. சூப்பரா, ஆண்டவர் கூப்பிட்டாரான், ஆர்வத்தில் என் கூட வந்துட்டான்னு சொல்கிறான். நல்ல விஷயம். சிவசிவாயா. மூச்சு வாங்க பேசினே இருக்கேன். தண்ணி தாகம் எடுக்கல. அவருக்கு தெரியாதா என் குழந்தைங்க மேலே வராங்க, அதனால் அவர் பார்த்துப்பார். இன்னும் தப்பான விஷயம் என்னென்னா, இது ஒரு மலை, இயற்கையான இடம். இதான் மெயின், பெரிய மலையே தான். கொஞ்சம் குழந்தைங்களாம் வேணாம், வயசானவங்க வராதிங்க.
அதே மாதிரி வாட்டர் பாட்டில் பாருங்கள். இது மலை இயற்கையாக இது வந்து ஃபஸ்ட்டு 3 மலை, ஃபஸ்ட்டு 4 மலை வந்து வாட்டர் பாட்டில் மேலே எடுத்துன்னு வராதீங்க தயவு செய்து. ஃபஸ்ட்டு 4 மலை வந்து கஷ்டமாகவே இல்லை. அப்படியா? அடுத்து இந்த மலை லாஸ்ட் மலை வரும்போது சிவாய நம்ம ரொம்ப சொல்லுவோம். கஷ்டம். சிவாய நம்ம ஓ நம்ம சிவாய. ஏறமாக இருக்குது போட்டு போட்டு இதை பார்த்தோம் போகிறோம். என்னோட சின்ன பையன் மொத்தம் வந்து எனக்கு பின்னாடி பக்கம் மேலே இல்லை, அதை வந்து 2 பேரும் என் கூட வந்தாங்க, அவங்க கீழே அவங்க வரல, கீழே போயிடுறாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அப்படி போட்டு வராதுன்னு ரொம்ப கஷ்டமாக போயிடுதுன்னு சொல்லி பாருங்க வாட்டர் பாட்டிலாம் மலை மேலே வாட்டர் பாட்டில். தயவுசெய்து பாட்டில் எடுத்துன்னு வராதீங்க. இன்னும் கொஞ்சம்டாப்பா. இன்னும் கொஞ்சம். சிவாய நம்ம அப்பா, சிவாய நம்ம. நிறைய வாட்டர் பாட்டிலு பிளாஸ்டிக் எடுத்துன்னு வராதிங்க. இந்த மலை மட்டும் அங்கேருந்து நிற்காமல் வரோம். இன்னும் கொஞ்சம் பாருங்க, கண்டினியூவாக ஏறுறோம். கொஞ்சம் கால் வலி இல்லை, லைட்டாக இடுப்பு வலிக்குது. சிவாய நம்ம. ஓம் நம சிவாய. இது வழியே இல்லை மேலே. வாப்பா ஒன்று கொஞ்சம். அவங்க போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காரலாம். மலை உச்சிக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் நிற்போம். மக்களே, சிவாய நம்ம. ஓம் நம சிவாய. குழந்தையில முடியல,
நேஷ்னல் ஹைவே மக்களே, பெங்களூர் சென்னை நேஷ்னல் ஹைவே பாருங்கள், தெரியுங்களா? நம்ம எவ்வளோ ஹைட்டுலேருந்து வந்திருக்கோம் பாருங்கள். சிவாய நம்ம என் அப்பனே போகலாமாம்மா, ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னும் கொஞ்சம்டாமா போயிடலாம். இந்தா கிராஸாவா, கிராஸா போ, இப்படியா மேலே அவ்வளோ தொலைவு வந்தேன்னா இந்த ஒரு மரம் மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக அந்த மேல் மலையில் தான் இருக்குது. நீ அங்கே கொஞ்சம் நேரம் உக்காண்டு கூட போகலாம், தப்பு இல்லை. அவ்வளோதான், அந்த ரீச் ஆகிட்டோம். ஆலயம் எப்படி இருக்குன்னு அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. சுயம்பாக உருவாக்கின்னு சொன்னாங்க. இந்த வீடியோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். கீழே தீர்த்தகிரி முருகன் கோயிலில் அந்த நிர்வாகிங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி மேலே சிவன் கோயில் இருக்காமே, என்று கேட்டோம். இல்லை, ஐயனை பார்க்குறோம். சிவ சிவா. மக்களே, வேலூர் சிட்டி பாலாறு தெரிஞ்சு பாருங்கள், அதான் பாலாறு. இந்த வந்துட்டோம் பார்த்தா அப்பா பாருங்கள், பார்த்துட்டோம். சிவாய நம, ஓம் நம சிவாய. கீழே தீர்த்தகிரி கோயில் வேலை செய்கிறவங்ககிட்ட கேட்டேன். அதெல்லாம் சும்மா அவங்களாம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு என்னன்னா, சிவன் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டாங்கன்னா முருகன் கோயில் யாரும் வரமாட்டாங்களே, அது ஃபேமஸ் ஆகுதுன்னு அவருக்கு காண்டு. அது கடவுள் பார்த்துப்பார், முருகன் பார்த்துப்பார். இது உருவாக்கலாம் முடியாது, ஏன்னா அவர் கனவுல வந்து சொல்லியிருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா வேலை வெட்டி விட்டு இவ்வளோ தொலைவு வந்து இதை வந்து உருவாக்குறதுன்றலாம் பொய். அவர் கனவுல வந்துருக்குன்னு சொன்னாங்க. செருப்பு கைட்டு விடுப்பா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஒரு நிமிஷம் செருப்பு கைட்டு விட்டுருவோம். அப்பனே ஈசனே சிவசிவா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவசிவாய. இது உருவாயிருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் தானே உருவாயிருக்கு, உருவாக்கலை. அவரு காண்டு சொல்லியிருக்காரு. பாருங்கள், எடுக்கலாமா வீடியோ? பாருங்கள், இது உருவாக்கி இருக்காங்கன்னு சொன்னாங்க. வந்தால் உருவாக்கி இருக்காங்களா, நீங்களே பாருங்கள் சிவபக்தர்களே. சிவாய நம, நந்தி சிவாய நம. நந்தி அந்த சைட்லேருந்து எடுங்க, சூப்பராக. நந்தி பாருங்கள், நந்தி ஒன்றும் அண்ணா சொல்கிறாரு. நந்தி கல் மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கெட்டு கொஞ்சம் எடுத்துருமா, இந்த பாருங்கள், பள்ளத்தில் வந்து எடுக்கிறேன். நல்லா பாருங்கள், சுயம்பு நந்தி. சிவாய நம. கடவுளை பாருங்கள், சுயம்பான நந்தி நல்லா தெரிஞ்சு பாருங்கள். அவர் கீழே கேட்டதுக்கு போய் சொல்கிறாரு. நந்தி பாருங்கள். ஐயோ கடவுளே, அப்பனே, ஓம் நம சிவாய. நான் இது எப்படிண்ணா தெரியும், யார் மூலிமா தெரியும் இது? எங்கே காட்சி கொடுத்தாருண்ணா? உங்களுக்கு தானா? மக்களே, அண்ணன் கனவு தான் காட்சி கொடுத்துருக்காரு. நிஜத்துலேயேவாண்ணா? நம்ம செட் அங்கே இருக்கு. அவர் அண்ணனோட செட்டு கீழே இருக்கான். இப்படி வாங்க. விவசாய இடமாண்ணா? இல்லைண்ணா, ஆல பிளாக் இடம்.
ஓ ஆலு பிளாக், ஆமாம் கீழே ஒரு அம்மா சொன்னாங்க. அதான் ஆலப்பிளாக். ஓ அந்த ஆலப்பிளாக்கு நான் 6 மணிக்கு எப்போவுமே இந்த பக்கம் ஓதத்தி காட்டுவேன். ஆ அப்போ எனக்கு அந்த மத்தாண்டேருந்து காட்சி கொடுத்தாரு. உங்களுக்கு அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆலு பிளாக்கு கம்பெனியாக என்னன்னா ஆலப்பிளாக் தான். ஆலு பிளாக்கு ஓனாக பண்ணுறாரு. எப்பவுமே வந்து அங்கே நின்று மேலே பார்த்துருக்காரு எதர்ச்சா. இந்த பாருங்கள் அதான் அந்த கொடி கட்டிருக்கேன்னா அந்த கொடி கட்டி இருக்காருப்பா, அது ஒரு மரம் இருக்குது பாருங்கள். அங்கே நின்று ஜடாமுடியோட காட்சி கொடுத்தாருன்னு அண்ணன் சொல்கிறாரு. அவர் சந்தேகத்தில் வந்து மேலே எப்படி நான் பார்த்துட்டு கம்முன்னு விட்டீங்களா? பார்த்துன்னு ஒரு 2-3 மாதம் ஏற முடியல. யாரும் இல்லை, விடமாட்டார். அதான் ஏன்னா நீ யார் இல்லைன்னா அவர் சோதிப்பார். ஆமாம். அப்போ வந்து சரியான மஞ்சு ஆ மஞ்செலாம் இருந்தது. நாங்கள் அப்படியே மஞ்சு டைமில் ஏறிட்டேன். ஆ அப்போது பாதி தோல் வந்து ரிட்டன் இறங்கிட்டேன். ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 2 சோதிப்பார். அவர் ஃபெயிலியர் ஆகல, உன்னை நீ வரானா இல்லையா, ஏன்னா அவர் தேர்ந்தெடுப்பார்ல. அவர் 2-3 தடவை 2-3 நாள் கழிச்சு மஞ்சள் எல்லாம் எரிஞ்சிச்சு. ஆ தானாவே. நானா 2 நாள்ல எரிஞ்சிச்சு, மஞ்சள்லாம் எரிஞ்சிச்சு. ஓ இந்த மஞ்சள் ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு. அதுவே எரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தூங்க விடலை இவரு. தூங்க விடல. பாதி ராத்திரில வாடா ஏன்டா கஷ்டப்பட்ட, இப்போ வாடான்னு கூப்பிடுறாரு. மேல போகணுன்ற எண்ணம் தான். ஆ ஆ மேல போலான்னுட்டு. ஆ அப்புறம் வெடிகாலம் வந்து கீழே செட்டாண்டே சாமி கும்பிட்டு இருக்கும்போது இங்க ஒரு வெளிச்சம் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓ பேர் சொல்லாதும் வந்து போலாமான்னும் போது பள்ளிர்னு சொன்ன மாதிரி உடம்பே சிலுக்குது அப்படியே. அங்க மாதிரி ஜொலிக்கிற மாதிரி இருந்துச்சு. உத்தரவு கொடுத்துட்டாரு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மேலே ஏறி வந்தோம். ஒரு 10:30 மணிக்கு கிளம்பணும். நாங்கள் எல்லாருமே ஒரு 15 பேர்கிட்ட ஏறினோம். ஓ 15 பேர்கிட்ட ஏறினீங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மட்டும் ஏறினீங்க? ஆமா நான் கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டு மேலே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த மேலே மரத்தாண்ட வந்தோம். மரத்தாண்ட வந்து கற்பூரம் ஏற்றிட்டு எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. நீங்கள் நம்ம வழி காமிக்கணும்னு நினச்சி கையெழுத்து கும்பிடும்போது கருடா வந்துட்டாரு. வாவ். கருடா வந்து அந்த பக்கத்துல இருந்து மஞ்சு உடச்சி குச்சிங்களை உடச்சி எடுத்து வந்து இப்படி சுற்றி இந்த சைடு போட்டு போனார். சுற்றி காமிச்சாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லாம் ஆளா ஒரு மூளைக்கு தடவும் போது இவர் வந்து அந்த கீழே அந்த இடத்துல அந்த விளக்கு கீழே தான் கிடைச்சாரு. இங்கே ஆமாம், அந்த விளக்கு கீழே. அந்த விளக்கு இருக்கு பாருங்க, அந்த விளக்கு கீழே தான் ஐயா இருக்காரு. கருடம் வந்து காமிச்சிருக்காரு. கருடம் வந்து காமிச்சது இல்லாத தேனிங்க. ஓ தேனி வேற தான் இருந்தாங்க. 1000 கணக்குல இருக்கும் தேனி. அவரை அங்க போய் பார்த்துட்டு பசங்க இங்கதான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோண்ட ஆரம்பிச்சோன்னா பசங்களை சுத்தி தேனி எதுவும் பண்ணல. எதுவுமே பண்ணல. மலை தேனி. ஆமா மலை தேனி தான். சுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டாங்க. அந்த இடத்துல எல்லா தேனியும் இங்க வந்து உட்காந்துச்சு. அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க. அவர் காமிச்சு கொடுத்தது. ஓ இவரு எல்லா தேனியும் இங்க உட்காந்து நந்தி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பீடத்தை காமிச்சு கொடுத்துட்டாரு. ஓ பீடை இருக்குங்க, ஏன்னா இது உருவாகல. பாருங்க மக்களே, இது வந்து நம்ம அபிஷேகம் பண்ணும் போது தண்ணி நான் எப்பவும் அந்த பக்கம் தான் வரும் நினைச்சேன். ஆனா தண்ணி பாருங்க இந்த பக்கம் தான் வருது. பாருங்க மக்களே, இதெல்லாம் எதுவுமே இல்ல. பீடங்கட எல்லாம் அவர் அண்ணா அபிஷேகம் பண்ணியிருக்காரு. தண்ணி வந்துன்னா பின்னாடி பக்கம் அவரே வழி காமிச்சிருக்காரு, எது முன்னாடி இருக்கணும் பின்னாடி இருக்கணும். தண்ணி பாருங்க, அபிஷேகம் பண்ண தண்ணி கீழே போகுது. நாங்க இந்த பக்கம் டவுன்ல இருக்குது, இந்த பக்கம் தான் வரும் நினைச்சோம். ஓகே. ஆனா அவளோட செயலு இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக், அதனால அப்படியே வச்சு பாப்பா நந்தி பகவானுக்கு சந்தன அபிஷேகம் பண்ணிருக்கு, பொட்டு வச்சுன்னு இருக்கு. இதெல்லாம் உனக்கு பல ஜென்மத்தோட புண்ணியமா. சரியா, தயவு செய்து வாங்க. வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வராதிங்க. தண்ணி எடுத்துன்னு வாங்க. யூஸ் பண்ணுற சில்வர் பாட்டில் அது மாதிரி எடுத்துன்னு வாங்க. இந்த 20 ரூபா வாட்டர் பாட்டில் தயவுசெய்து எடுத்து வந்து நம்ம இயற்கையை அழிக்காதீங்க. இயற்கையாக இருக்கணும்னு நினச்சி தான் ஐயா மேலே வந்து உட்காந்துருக்காரு. பாருங்கள், இவர் நினச்சிருந்தா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் கனவுல போய் சொல்லிக்கலாம். ஆனால் கடவுள் எளிமையான கடவுள் நம்ம அப்பா தான். அவர் நம்மள மாதிரி ஏழைப்பட்டவங்க கண்ணில் தான் காமிப்பார். சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாம் வாங்க. கொஞ்சம் மலை ஏற கஷ்டப்பட்டோன்னு இல்லை, கொஞ்சம் மேலே கிட்ட வந்து தான் கஷ்டமாக இருந்தது. பாருங்கள், ஃபுல்லாக மலை தான். நானே சின்ன வயசுலேருந்து மலையே ஏறினதில்லண்ணா. இந்த பாருங்கள், ஃபுல்லாக மலை தான். இதுதான் சிட்டி, வேலூர் சிட்டி. எல்லாம் இங்கேருந்து இந்த பாருங்கள், கல்குவரையெல்லாம் அச்சு தூக்குறானுங்க. இது யாரும் கடவுளாக இறங்கி வந்தார், அவருக்கு மக்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு தெரியல. பார்க்கலாம். ஓம் நம சிவாய. லொக்கேஷன் வேணால் நான் கீழே போய்ட்டு லொக்கேஷன் அனுப்புகிறேன். சிவாய நம்ம